Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Binance பொதுமக்களுக்கு சொன்ன ஒரு முக்கியமான நியூஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Binance அக்கவுண்ட் எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட். இப்போதைக்கு எல்லாருக்குமே Binance அக்கவுண்ட் இம்பார்ட்டன்ட். என்னன்னு சொன்னா அதுலயே earn பண்ணலாம். நல்லாவே அதுல earn பண்ணலாம், ஃப்ரீயா earn பண்ணலாம், ட்ரேட் பண்ணி கூட earn பண்ணலாம். அதே நேரம் அதிகமானவங்க யூஸ் பண்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச்னு சொன்னாலும் அது Binance தான். இந்த பைனான்ஸை பற்றி தெரியாதவங்க கோகுல் டெக்கில் பைனான்ஸ் பிளேலிஸ்ட்னு சொல்லி தனி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் பைனான்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, பைனான்ஸ் அக்கௌண்ட்னு சொன்னால் என்ன, எப்படி வெரிஃபை பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது, ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது எப்படி, ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது எப்படி, இப்படியான விஷயங்கள் எல்லாம் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இப்போ விஷயத்துக்குள்ளே போகலாம். ஓகே, நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம், பைனான்ஸால் உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு மெயில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மெயிலை பற்றி தான் நான் விஷயத்த சொல்ல போகிறேன். நார்மலாக பைனான்ஸில் P2Pயில் செல் பண்ணுவேன், அதாவது கிரிப்டோ கரன்சி தான் செல் பண்ணுவேன். இவங்க சொன்னதின் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸ் அக்கௌண்ட்டையே சேல் பண்ணுறது, அதாவது இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறது, காசை வாங்கிட்டு பைனான்ஸ் அக்கௌண்ட் அவங்கள யூஸ் பண்ண சொல்லி கொடுக்குறது. ஸோ அதை பற்றி பைனான்ஸ் கம்யூனிட்டி சொன்ன முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாருக்குமே இப்போ ரீசெண்டாக ஒரு மெயில் வந்திருக்கு பைனான்ஸ்லேருந்து. பைனான்ஸ் எந்த ஜிமெயிலில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்களோ அந்த ஜிமெயிலுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருப்பாங்க. மெயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான், அதாவது பைனான்ஸ் அக்கௌண்ட் ரீசேல், அக்கௌண்ட்டை சேல் பண்ணுறது. நார்மலாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் P2P யூஸ் பண்ணி கிரிப்டோ கரன்சி சேல் பண்ணுறது, பை பண்ணுறோன்னு சொல்லி. அதை சொல்ல வரையில் நீங்கள் பைனான்ஸ் அக்கௌண்ட்டையே செல் பண்ணுறது. சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைனான்ஸ் அக்கௌண்ட் கேஷ் கொடுக்குறதுக்கு கூட ரெடியாக இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களோட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகியிருக்கும், இல்லைன்னு சொன்னால் பேண்ட் ஆகி பிளாக் ஆகியிருக்கலாம். அப்படி நிறைய பிரச்சனையில் அவர் தன்னோட ஐடி கார்டில் எகெயின் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியாத ஒரு நிலை வேறு. உங்களில் சிலருக்கு இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஆள்கிட்ட பைனான்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க வாங்கி. ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது உங்களோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்களை செய்யலாம், அதாவது சீட் பண்ணலாம் அடுத்தவங்களை. இந்த மாதிரி அடுத்தவங்க உங்களோட அக்கௌண்ட்டை வாங்கி செய்யும்போது அதில் வர எல்லா பிரச்சனையும் உங்களோட பைனான்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிற உங்களோட ஐடி கார்டு உங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வேணும். அதை பைனான்ஸ் சொல்லியிருக்கு. அது மூலமாக உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு இந்த பைனான்ஸ் கம்யூனிட்டி பொறுப்பில்லை. அந்த விஷயத்தை இந்த மெயிலில் சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது இந்த மாதிரி அக்கௌண்ட்டை செல் பண்ணுற ஐடியா இருந்தால் அதை இந்தியோட விடுங்க. ஒரு அக்கௌண்ட்டை செல் பண்ணி உங்களுக்கு ஒரு 10,000 15,000 தாராங்கன்னு சொன்னால் அந்த அமௌண்ட் உங்களுக்கு பெருசாக இருக்கலாம். ஆனால் அதை விட உங்களோட அக்கௌண்ட் பெருசு. என்னென்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. அதில் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஐடி கார்டு. எல்லாருமே ஐடி கார்டு கொடுத்து தான் பைனான்ஸ் வெரிஃபை பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ஐடி கார்டை அடுத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணலாம். இந்த விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க சொன்ன விஷயம், யூசர்ஸ் தங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டை தேர்ட் பார்ட்டி யூசர்ஸுக்கு செல் பண்ணுற மாதிரி பைனான்ஸ் கம்யூனிட்டி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அவாய்ட் பண்ணுற மாதிரியான ஒரு செயற்பாடு. அதோட உங்களுக்கு யாராவது 2,000 ரூபா காசு தரோம், 10,000 தரணும்னு சொல்லி நீங்கள் உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டை அவங்களுக்கு சேல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது மூலமாக ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைக்கு வாங்குறாலும் சேல் பண்ணுற விற்கிறாள் நீங்களும் அதுக்கான பொறுப்பாளியாக இருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்து ஏதாவது சேதங்கள் நடந்தால் அதுக்கு பைனான்ஸ் கம்யூனிட்டி பொறுப்பில்லை. அதோட உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயிலை யாருக்குமே ஷேர் பண்ண வேண்டாம், அக்கௌண்ட்டை சேல் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் சேல் பண்ணீங்கன்னு சொன்னால் அது உங்களை பிரச்சனைக்கு ஆளாக்கும். பட் நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணாமல் ஏதாவது விஷயங்கள் பைனான்ஸில் நடந்து அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே பைனான்ஸில் இருக்கிற கஸ்டமர் கேரை கண்டெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதைத்தான் இவங்க இந்த மெயிலில் சொன்ன ஒரு விஷயம்.
ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த நியூஸ் வந்து என்ன மாதிரி எதுக்காக வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து இந்த வீடியோலேருந்து எடுத்திருப்பீங்க. ஸோ இவ்வளோதான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.